ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பருப்பு வடை. நம்ம ஸ்வாக் வித் சரா சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பருப்பு வடை செய்கிறதுக்காக 1.5 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ரேஷன் கடை பருப்பாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதுங்க. கடைப்பருப்பாக இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 6லேருந்து 7 கிலோ கிராம்பு, 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட பருப்பு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சுத்தமாக தண்ணி வடிச்சிடணும். தண்ணியும் கூட இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப இழுத்துரும். இது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். கூட வெங்காயம் வெட்டி நறுக்கி வச்சு வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாம் பிசைஞ்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எடுத்து தட்டிக்கலாம். வடையை தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்படியே தட்டி தட்டி எண்ணெய் காய்ஞ்சு நல்லா சிம்மிலேயே வச்சு திருப்பி இப்படி போட்டுக்கணுங்க. இப்படி திருப்பி போடணும். பாருங்கள், இப்படி செவந்துருச்சு. இனி நம்ம எடுத்துக்கலாம். இதையே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கங்க. அதையே பருப்பு வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.